ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை 7 முறையிலோ அல்லது 21 முறைகளோ 108 முறைகளோ 1008 முறைகளோ உங்களால் எத்தனை முறைகள் போதிக்க முடியுமோ அத்தனை முறைகள் உங்களது உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுக்கு நாளைய நாளன்று இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இது எதற்கு, அதாவது எந்த தேவியின் மந்திரம் என்று பார்த்தோம் என்றால் லட்சுமி தேவியின் மந்திரம் தான். உங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டு தூங்குவதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது லட்சுமி தேவியின் மந்திரத்தை கூறி தூங்குவதனால் உங்களுக்கு நாளைய நாளன்று பணமானது கொட்டு என்று கொட்டுவதற்கும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே மறக்காமல் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கிழக்கு திசையில் நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கூறிவிட்டு தூங்குங்கள். மகாபெரிவா அவர்கள் அவரை சந்திக்க சென்ற பக்தரிடம், நீ இதே போன்று தூங்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது லட்சுமி தேவியின் மந்திரத்தை நீ தூங்கி சொல்லிவிட்டு தூங்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு தூங்கினீர்கள் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், பண பிரச்சனையாகட்டும் அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தூங்குங்கள். அது என்ன மந்திரம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மகாபெரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் எத்தனை முறைகள் கூறினீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் 7 முறைகளுக்கு 21 இந்த, அதாவது இந்த நம்பரில் நீங்கள் இந்த மந்திரத்தை கூற வேண்டுமாங்க. லட்சுமி தேவியை உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு அவர் உங்களது கற்பனையில் வர வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த மந்திரத்தை உங்களால் மனப்பாடம் செய்யவில்லை என்றாலும் உங்களது மொபைலை பார்த்து இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த மந்திரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 21 முறைகளாவது குறைந்தது சொல்ல வேண்டுமாங்க. அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம் தான். யா தேவி சர்வ பூதேசி புஷ்டி ரூபனே சஸ்திஸ்தா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் கூற வேண்டும். முதலாக கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரம் கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, தினசரி இதை நீங்கள் கூறி வருவதனால் இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு பழக்கத்திற்கு வந்துவிடும். அதற்கப்புறமாக இந்த மந்திரம் உங்களுக்கு எளிமையாகிவிடும். தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வருவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அது மட்டுமல்லாமல் கடனினால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அவமானங்கள் என அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் மட்டும் செய்து இந்த ஒரு செயலை, அதாவது இந்த ஒரு அருளை நீங்கள் மட்டும் பெற்று வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காமல், உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாருக்காவது கடனினால் பிரச்சனை, பண பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இதை போன்ற அனைத்து விதமான செய்திகளும் மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு அறிய அனைத்து விதமான உண்மை சம்பவங்களும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அனைத்து விதமான செய்திகளும் அனைத்து விதமான உண்மையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.